மயம் தேவம் நிர்மலாஸ்படிகிரதம் ஆதார சர்வ வித்யானம் அயக்கிரிவம் வமுவாஸ்மகே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று பிஸ்வா வசுவருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை 18/3/2026. இன்றைய திதி சதுர்த்தசி காலை 8:35 வரை, பிறகு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி. அதிகாலை அடுத்த நாள் காலை 5:25 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் சூப்ரம், கரணம் சகுனம், நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பூஜ்ஜியம். நாள் முழுக்க அமிர்த யோகம் கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய சர்வ அமாவாசை ரைவத மண்வாதி. இன்றைய நாளில் தெய்வீக அருளுக்கும் தெய்வ கடாட்சத்துக்கும் சிறந்த நாள். ஆலயம் சென்று தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நாளில். இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள், தெய்வீக அருள் கடாட்சம் பொருந்திய நாள். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய வார சூழலை வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால். காலை 12:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களை சார்ந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் இன்றைய நாள். உங்களுடைய நாளில் இன்றைய நாள் மிகவும் செய்யும் வேலையில் எதுவானாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை ஈடுபட வேண்டாம். எந்த தொழில் செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், நினைத்து நிறைவேறும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். சிறிய வாக்குவாதம் பெரிய அளவுக்கான மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதனால் கவனத்தோடு இருங்கள். அஸ்வதி நட்சத்திரம் செய்யும் வேலை எதுவானாலும் கவனத்தோடு இருங்கள். பரணி நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். கிருத்திகை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டிய நாள். நண்பர்களே, அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம் மிதுனம் கடக ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.